சனீஸ்வரன் தான் வந்து அவ்வளவு நல்ல கடவுள் சார், எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவார் சார் சனீஸ்வர பகவான். அவரை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதனால தைரியமா இருங்க. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு 2026ல ஒரு விஷயம் உங்களுக்கு டெஃபினட்டா நடக்கும். நீங்க நினைச்சு பாருங்க. என்னன்னா, திடீர் உத்தியோக மாற்றம், திடீர் இடம் மாற்றம், திடீர் பதவி மாற்றம், திடீர் வருமான மாற்றம் உங்களுக்கு கன்ஃபார்மா உண்டு. 2026 இந்த கிரகங்களோட மூவ்மெண்ட்டை வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2026ல நீ ஒரு இடத்துல இருக்க, ஒரு கம்பெனியில இருக்க, அடுத்த லெவலுக்கு போகணும்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. எப்படி நடக்கும்னு தெரியாம இருப்ப. ஆனா இந்த 2026ல கட்டாயமா நடக்கும். சில பேருக்கு வந்து நீ நினைச்சு பார்க்காத டைம்ல உங்களுக்கு இடமாற்றம் வரும், வருமான மாற்றம் வரும். நிச்சயமா அது உண்டு. சில பேர் உத்தியோகத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சார் அடுத்த உத்தியோகம் மாறணும் சார், எப்படி மாறுதுன்னு தெரியல, அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் மேலே நினைச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இந்த 2026 உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரகங்களோட தன்மை உங்களை வந்து அடுத்த வேலைக்கு உண்டான அந்த முயற்சியை வந்து நல்லபடியா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆக்கி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப அதுக்கப்புறம் திருமண யோகம் டெஃபினட்டா சொல்லிட்டேன், நான் குழந்தை பாக்கிய யோகம் சொல்லிட்டேன். இப்ப மாணவரோட படிப்பை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்க வீட்டுல இருக்காங்க, அவங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்குமே சொல்றேன், இந்த காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான காலகட்டம். நீங்க வந்து கொஞ்சம் அக்கறையா நிதானமா படிங்கோ. டெஃபினட்டா சொல்றேன், நீங்க என்ன படிக்கணும்னு, ஐஐடி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய அந்த எண்ணம்ங்கிறது இந்த 2026 உங்களுக்கு நிச்சயமா ஈடேறும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, வீடு எப்படி வாங்கணும், அதுக்கு லோன் கிடைக்குமா தெரியாதா, இதெல்லாம் கவலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சில பேர் வந்து மனை வச்சிருப்பீங்க, அந்த மனையை விற்கணும்னு நினைப்பீங்க, பெரிய லெவல்ல போகாம இருக்கும். ஆனா இந்த 2026ல நீங்க எதிர்பார்க்காத அந்த பண வரவுங்கிறது லேண்ட் மூலியமா உங்களுக்கு கட்டாயமா உண்டு. அது தவிர குடும்பத்துல இருக்கவங்களோட ஆரோக்கியம் டெஃபினட்டா சொல்றேன், 2026ல நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும். டோட்டலா சொல்லணும் அப்படின்னா, இந்த 2026 ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய மதிப்பெண் பாத்தீங்க அப்படின்னா, ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 95% மதிப்பெண்களை வந்து நான் டெஃபினட்டா தரேன். ஏன்னா அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுங்கிறது ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு கட்டாயமா உங்களுக்கு உண்டு.